ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயம் கரியர் ஓரியன்டா, ப்ரொஃபஷனல் ஓரியன்டா, பர்சனல் ஓரியன்டா, இல்லை ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா, இல்லை ஹெல்த் ஓரியன்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 1008 டவுட்ஸ் இருந்திருக்கும். இது கரெக்டாக போய் உட்காருமா உட்காராதா, ஹிட் ஆகுமா ஆகாதா, நினச்ச ரிசல்ட் வருமா வராதா, பீஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை பீஸவே கெடுத்துருமா, ப்ராஃபிட் வருமா இல்லை நஷ்டமாயிருமா, நல்லா வருமா, ஏன்னா இத்தனை கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இத்தனை பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எப்படி வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு 1008 டவுட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போ 5 வருஷம் கழித்து இப்போ அதை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நினச்சி பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னாலும் ஒரு 80% ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளை பிடிச்ச ஒரு வேலை கிடச்சிருக்கு. நினச்சி பார்க்காத லெவலுக்கு ப்ராஃபிட்டே வரல அப்படின்னாலும் என்னை மேனேஜ் பண்ணிக்கிற லெவலுக்கு, தக்க வச்சுக்கிற லெவலுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி டவுட்டோடு ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ ஒரு சென்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஒரு ஹெல்த் ஓரியன்டாவோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் ஓரியன்டாவோ இல்லை ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாவோ பிஸ்னஸ் ஓரியன்டாவோ கரியர் ஓரியன்டாவோ சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். கண்டிப்பாக டவுட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். டவுட்டோடு இருந்தால் நல்லது தான். இப்போ உங்களுக்கு அது சென்ஸாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது எவ்ரிதிங் வில் மேக் சென்ஸ். எவ்ரிதிங் வில் மேக் சென்ஸ். டெஃபினட்டாக எவ்ரிதிங் வில் மேக் சென்ஸ். ஸோ வரி பண்ணாமல் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. எவ்ரிதிங் வில் மேக் சென்ஸ்.